ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்கோடி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு சித்தியார் பாடல்ல 91 100 வரைக்கும் ஐயா எடுக்கிறதா இருக்கிறாரு. அந்த பாடல் எல்லாம் நம்ம குடும்பத்துல ஏற்கனவே 95 வயசுக்கும் போட்டுட்டு மறுபடியும் 95 100 வரைக்கும் போட்டுட்ட. அடியார்கள் எழுதிருக்கீங்களா என்னன்னு தெரியல. எழுதினவங்க அப்படியே படுத்தீங்க, இல்லைன்னா சித்தியார் புக் இருந்தா ஐயா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாடலை ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல நீங்க அந்த புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். அதனால சித்தியார் புக்கு, சித்தாந்தத்துல சித்தியாரு சிவபக்கம்னு ஒண்ணு இருக்கும், அது இருந்தா அடியார்கள் எடுத்து வச்சுங்க. 91வது பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. சிவாய நம. நன்றிங்கய்யா. வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை. வடிவினர் பயில்வலி வளமுறையிறையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கருவாய்க்கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரிப்புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனமெய் மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்துக்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன்
ஊத்தங்கரை மையத்திலே 3வது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்து கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த கடைசி கட்டத்திலே, வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையாருக்கும் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையாருக்கும் இந்த நிகழ்வை மிக அற்புதமான முறையிலே பதிவு செய்து அதனை உடனுக்குடன் யூடியூபிலே பதிவிறக்கம் செய்து வரும் வணக்கத்திற்குரிய சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், உங்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த குழுமத்திலே அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்புற நடத்த உதவி வரும் அனைத்து அடியார் பெருமக்களை திருவடிகளையும் மனம்மை மொழிகளால் வணங்கி, மேலும் இந்த குழுமத்திலே ஒவ்வொரு நாளும் பற்பல அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் மனம்மை மொழிகளால் வணங்கி மகிழ்கிறேன். இப்போது நாம் சித்தியார்களை 91வது பாடல் சிந்திக்க இருக்கிறோம். பாடலை அடியின் போது வாசிக்கிறேன். உலகு எலாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தாளே நிலவு சீர் அமலன் ஆகி நின்றனன் நீங்காது எங்கும். இந்த பாடல்ல பெருமானுடைய இந்த அத்வைத கலப்பை பற்றி சொல்றார். இதுலயும் சொல்றார், 93லயும் சொல்றார். 93 நம்ம விரிவா ரொம்ப சிந்திக்க போறோம். ஏனென்றால் இந்த அத்வைத கலப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெருமானுக்கு 2 வித கலப்பு இருக்கு. ஒன்று தாதான்மியம், அது தன் சக்தியோடு பிரிவின்றி இருக்கிறது. நம்ம சக்தி சக்தி என்று வணங்குகிறோம் தனி தெய்வத்தை. அது ஒரு தனி தெய்வம் அல்ல, பெருமானுடைய சக்தியைத்தான் நம்ம ஒரு குறியீடாக அம்பாளாக வைத்து வழிபடும். அதுதான் தாதான்மியம். இன்னொரு சம்பந்தம் பெருமானுக்கு இருக்கு, அதான் முக்கியமான சம்பந்தம். இந்த உலகத்தோடும் உயிர்களோடும் பெருமான் உடனாயிருக்கிறார், வேறாயிருக்கிறார், ஒன்றாயிருக்கிறார், வேறாயிருக்கிறார், உடனாயிருக்கிறார். இது மூன்றும் இருந்தாதான் இந்த உலகம் உயிர்கள் செயல்பட முடியும். ஆகவே சுருக்கமா சொன்னா, பெருமானுடைய கலப்பு இல்லாமல் உலகத்திலேயே எந்த உயிர்களுக்கும் இருப்போ இயக்கமோ இருக்காது. அதுதான் சொல்ல வர்றார் 91. 93 அது விரிவா நம்ம சிந்திக்க போறோம். அப்போ சிவபெருமான கலப்பிலே உலகு உயிர்கள் அனைத்தோடும் ஒன்றா இருக்கிறார். அது ஏங்க ஒன்றா இருக்கிறார்னா, அவர் ஒன்றா இருந்தால்தான் நமக்கு இருப்பு இருக்கு. அவர் நம்மோட இல்லை என்றால், கலந்து இல்லை என்றால் நமக்கு தனித்து இருப்பு கிடையாது. இந்த உயிர்களுக்கோ உலகத்துக்கோ மற்ற சடப்பொருளுக்கோ பெருமான் அவற்றோடு கலந்து ஒன்றாய் இருந்தால்தான் இந்த பொருளெல்லாம் இயங்கும். ஆகவே ஒன்றாக இருக்கிறார். இதுக்கு உதாரணம் உடலிலே உயிர் போலன்றார். இப்போ நம்ம உடலை பார்க்கிறோம், ஆனால் நம்ம உயிரை கண்ணால் பார்க்க முடியவில்லை. உடலை தான் கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் நம்ம உயிரை கண்ணால் பார்க்காதனால உயிர் இல்லை என்று யாரும் சொல்றதில்லை. ஏனென்றால் நம்ம உடல் செயல்பாட்டை வச்சு நம்ம உடல்ல உயிர் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். அப்போ உடல் தெரியுது கண்ணுக்கு, உயிர் கண்ணுக்கு தெரியல. இந்த உயிர் இந்த உடல்ல இருந்தால் தான் உடல் செயல்படும். இந்த உயிர் இந்த உடல்ல இல்லைன்னா உடல் செயல்படாது. அது மாதிரி தான் இறைவன் இந்த உலகத்தோடும் அனைத்து சடப்பொருள்களோடும் உயிர்களோடும் கலப்பினால் ஒன்றாய் கலந்து இருக்கிறார், அவைகளுடைய இருப்புக்கு. அடுத்ததாக அதே சமயத்துல அவர் நம்மோடு கலந்து ஒன்றா இருந்தாலும் பொருள் தன்மையால அவர் வேறுபட்டவர். என்னன்னா, நம்முடைய இலக்கணம் என்னங்க, நமக்கு சிற்றறிவு உள்ளதுன்றோம். உயிர் சிற்றறிவு உடையது, அறிவித்தால் அறிவது, தானே எதையும் அறியாதது, அறிந்ததை மறந்து விடுவது, மீண்டும் அதை திருப்பி நினைவுக்கு கொண்டு வர்றது. இப்படிப்பட்ட குறைபாடெல்லாம் நமக்கு இருக்கு உயிர்களுக்கு. ஆனா இறைவன் அப்படி இல்லைங்க. அவர் பேரறிவு சொரூபம்,
சத்து சித்து ஆனந்தமாக இருப்பவர். சத்து என்றால் ஒரு பொருள் எப்பொழுதும் நிலையாக இருப்பதுன்னு அர்த்தம். அது சிவபெருமான ஒருவர் தான். சத்து என்று சொன்னாலே ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து எந்த மாற்றமும் அடையாமல் ஒரே மாதிரியாக எப்பொழுதும் இருக்கிறது தான் சத்து. சித்து என்றால் பேரறிவு. நம்முடைய அறிவு சிற்றறிவு. நம்ம தானே அறிய மாட்டோம், யாராவது ஒருத்தர் சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆகவே இறைவனுடைய அறிவு சித்து, பேரறிவு. ஆனந்தம், பெருமான் எப்பொழுதுமே ஆனந்தமான நிலையில் இருப்பார். இது மூன்றும் பெருமானுடைய இலக்கணம். அப்ப பொருள் தன்மையால நம்மோடு அவர் கலந்து ஒன்றா இருந்தாலும் அவர் வேறானவர். அவருடைய இலக்கணம் வேற, நம்முடைய இலக்கணம் வேற. ஆகவே கலப்பினால் நம்மோடு ஒன்றா இருக்கிறாரு. அப்படி அவர் நம்மோடு ஒன்றா இருந்தாலும் பொருள் தன்மையால அவருடைய இலக்கணங்கள் வேற, நம்முடைய இலக்கணங்கள் வேற. அப்ப வேறா இருக்கிறார். வேறா இருந்தாதான் அறிவிக்க முடியும். ஏன்னா அறிவிப்பவர் ஒருத்தர், அறிபவர் ஒருத்தர், ரெண்டு பேர் இருந்தாலும் முடியும். இப்ப நான் இங்க பாடம் எடுக்கிறேன், நீங்க கேட்குறீங்க. அப்ப நான் அறிவிப்போம், நீங்க அதை அறிபவர்கள். அது மாதிரி வேற எதுக்கு இருக்காருன்னா நமக்கு தனு கரண போகங்களை கொடுத்து நமக்கு அறிவை விளக்கிறார். அப்ப வேற இருக்கிறார். இன்னொன்று முக்கியமானது, நம்மோட உடனாய் இருக்கிறார். நம்ம செயல்பட இயக்கிறார். அவர் தான். அவர் இயக்கிறதுனால தான் நம்ம செயல்படுறோம். இப்போ இந்த உயிர் உள்ள இருக்கு, நம்ம உடல் உள்ள உயிர் இருக்குங்க. இந்த உடல் தானா இயங்காது. உள்ளே இருக்கிற உயிர் இந்த உடலை இயக்கணும். கைக்கு ஒரு ஆணையை கொடுத்து அந்த புத்தகத்தை எடுணும், அல்லது வாய்க்கு ஒரு ஆணையை கொடுத்து இதை சொல்லணும். ஆகவே உடல் சடம். அந்த உடலை இயக்கிறது எதுங்க? நம்ம உடலுக்குள்ள இருக்க உயிர். அதுதான் கையால் ஒரு செயலை செய்ய சொல்லுது, பார்க்க சொல்லுது, பேச சொல்லுது, கேட்க சொல்லுது. எல்லா விதமான ஆணைகளையும் நமக்கு இந்த உடலுக்கு இடுது. அப்போ உயிரை, இந்த உடலை உயிர் இயக்குகிறது. இந்த உயிரை யார் இயக்குறாங்க? இறைவனை இயக்குகிறார். இதுதான் உடனாயின்றோம். இதுக்கு ரெண்டு உபகாரம் சொல்லுவாங்க. வேறா இருக்கிறது என்பது காட்டும் உபகாரம், உடனாய் இருக்கிறதுன்னு காணும் உபகாரம். கலப்பினால் ஒன்றா இருக்கிறது உதாரணம், உடலிலே உயிர் போலன்னு சொல்லிட்டோம். வேற இருக்கிறதுக்கு என்ன உதாரணம்னா கண்ணும் சூரிய ஒளியும் போல. இப்போ நமக்கு கண் பார்வை இருக்குங்க, கண்ணாடியே போடாம நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். எனக்கு சாலேஸ்வரம் இல்லைன்னு வச்சுங்களேன், நல்லா கண்ணு தெரியுது எனக்கு. ஆனாலும் அப்படி கண்ணு தெரிஞ்சாலும் இருட்டிலே நான் எதையும் பார்க்க முடியாது. இப்போ ராத்திரி படுத்துட்டு இருக்கோம், ஒரு 12 மணிக்கு எழுந்திருக்கிறோம் பாத்ரூம் போகிறதுக்காக. நீங்கள் நைட்டில் போடாமல் இருட்டிலே தூங்க பழக்கம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் எழுந்து என்ன பண்ணுவீங்க? உடனே லைட்டை போடுவீங்க. ஏன்? உங்களுக்கு தான் கண்ணு நல்லா தெரியுமே, நீங்கள் ஏன் லைட்டை போடுறீங்க? கண் பார்வை நல்லா தெரியுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? லைட்டை போடாமல் பாத்ரூம் போகணும் எழுந்திருச்சு. அது முடியாது. ஏனென்றால் நமக்கு கண் பார்வை நல்லா தெரிந்தாலும் நம்ம கண் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு ஒளி உதவணும். ஒன்று சூரிய ஒளி அல்லது விளக்கு ஒளி. அது இருந்தால்தான் கண்ணால் பார்க்க முடியும். ஆகவே தான் வேறு. அப்போ கண் ஒளி வேறு, சூரிய ஒளி வேறு. கண் ஒளி பார்ப்பது, சூரிய ஒளி அதை காட்டுவது. இது மாதிரி தான் இறைவன் நமக்கு வேறா இருந்து நமக்கு கருவிகள் மூலமாக நமக்கு அறிவிக்கிறார். இன்னொன்று முக்கியமானது உடனா இருக்கிறது. நம்ம அவர் செலுத்துறதுனால்தான் நம்ம செயல்படுறோம். அதுக்கு அடிக்கடி சொல்ற உதாரணம், நம்ம தெருவில் நடந்து போறோம், எதற்கு ஒரு நண்பர் வரார். அவர் நேராக தான் அவரை பார்த்துன்னு போறோம். அவர் நமக்கு நேராக வரார், ஒரு வணக்கம் வைக்கிறார் நமக்கு. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அவர் வணக்கம் வைக்கிறது பதில் வணக்கம் வைக்கல. நாம அவருக்கு நேராக ஏதோ ஒரு சோத்துல ஒரு ஆன்மீக போஸ்டர் விட்டுருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது கீழே தான் அவர் நின்று நமக்கு வணக்கம் வைக்கிறார். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எங்கேயோ ஒரு பார்த்து, என்னங்க நேற்று உங்களை பார்த்தா வணக்கம் வச்சா நீங்கள் என்ன பார்க்கவே இல்லையே, கவனிக்கலையே, எதற்கு தான் நின்னீங்க அப்படின்றார். அப்போதான் நமக்கு தெரியுது, ஐயா நீங்கள் நின்று நான் கவனிக்கலை, நான் மேலே ஒரு ஆன்மீக போஸ்டர் விட்டுருந்து அதை பார்த்துருந்தேன், நீங்கள் நின்று நான் கவனிக்கலைன்றோம். அப்போ என்ன அர்த்தம்னா, கண் எந்த பொருளை பார்க்க வேண்டும் என்றாலும் உயிர் கண்ணை செலுத்த வேண்டும்.
இப்ப கண்ணு ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் கண் தானா பார்க்காது. இப்ப கண்ணு தானா கீழே உட்காந்து படிக்காது. இந்த புத்தகத்துக்கு படின்னு கண் தானா படிக்காது. உள்ளே இருக்கிற உயிர் கண்ணை நீ அந்த புத்தகத்துக்கு படி, அங்கே ஒரு நண்பர் வரார் பாரு அப்படின்னு உயிரானது கண்ணை செலுத்த வேண்டும். அப்பதான் கண்ணு அதை பார்க்கும். அதுபோல இந்த உயிரை இறைவன் கூட இருந்து செலுத்த வேண்டும். இதை செய் அதை செய் அப்படின்னு, அப்பதான் இந்த உயிர் செயல்படும். ஆகவே உடனா இருக்கிறார். 3 உபகாரம். ஒன்றா இருக்கிறது நம்முடைய இருப்புக்கு, வேறா இருக்கிறது நமக்கு அறிவிக்க, உடனா இருக்கிறது நம்ம அனுபவிக்க. இப்ப நான் இங்க சொற்பொழிவு பண்ற பேசிட்டு இருக்கேன்னா இறைவனும் என்னை செலுத்தி கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை பாரு, இந்த பாட்டை படி, இதை சொல்லு, அதை சொல்லுன்னு உள்ளே இருந்து செலுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்றதை அவரும் அறிந்து வருகிறார். அப்ப 3 விதமா இருக்கார். இதெல்லாம் எப்படி செய்யறார் பெருமான்னா தன் சக்தியினால செய்யறார். இந்த ஒன்றாயிருத்தல், வேறாயிருத்தல், உடனாயிருத்தல் எப்படி செய்யறாருன்னா தன்னுடைய சக்தியினால செய்யறார். அத்வைத தொடர்பு கொள்கிறார். அப்புறம் நமக்கு உள்ள இறைவனைகளை கூட்டு வைக்கிறார். நமக்கு நம்ம நல்வினை செய்யறோம், தீயவினை செய்யறோம். யாருமே ஒருத்தர் நான் எதுவுமே தீவினை செய்யல, நல்வினை மட்டும்தான் செய்யறேன்னு சொல்ல முடியாது. அல்லது நான் தீவினை மட்டும்தான் செய்யறேன், நல்வினையே செய்யறேன்னு சொல்ல முடியாது. அறிந்தோ அறியாமலோ, நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்ம சில சமயங்களில் நல்வினையும் செய்கிறோம், சில சமயங்களில் தீவினையும் செய்கிறோம். 2 வினைகள் செய்கிறோம். இதுக்கு ஏற்பதான் நமக்கு அடுத்த பிறவில நமக்கு நல்லதோ கெட்டதோ தரார், இன்ப துன்பம் தரார். அப்போ இந்த வினையை யார் கூட்டு வைக்கிறாங்க நமக்கு? நாம போன பிறவியில சில நல்வினை செஞ்சிருக்கோம், சில தீவினை செஞ்சிருக்கோம். அடுத்த பிறவியில இந்த வினையெல்லாம் யார் நமக்கு கூட்டுறாங்க? இறைவன் தன் ஆணையார் தன்னுடைய சக்தியினாலே எந்தெந்த உயிர் எந்தெந்த வினையை செய்ததோ அந்தந்த உயிருக்கு அந்த நல்வினைனா இன்ப பயன், தீவினைனா துன்ப பயன், அதை சக்தியினால கூட்டு வைக்கிறார். ஏனென்றால் வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பிறப்பை கொடுக்கறது பெருமானுடைய ஆணைன்றாங்க, சக்தின்றாங்க. அப்புறம் நமக்காக ஐந்தோள் செய்கிறார். இந்த உயிர்களுக்காக ஐந்தோள் செய்கிறார். ஐந்தோள் ஏன் செய்கிறாருன்னா அப்பதான் இந்த உயிர்கள் ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு முடிவிலே தன் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம். பெருமானுக்கு முதல்ல சொல்லியிருக்க 3 ஞானம் இருக்கு, இச்சை இருக்கு, செயல் இருக்கு. இச்சா ஞான கிரியைகள் இருக்கு, 3 இருக்கு பெருமானுக்கு. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. இதுல பெருமானுடைய இச்சா சக்தி எப்படி இருக்குன்னா அது ஒரே நிலையில இருக்கும் எப்போதுமே. அதுக்கு என்ன என்னன்னா இந்த உயிர்கள் எல்லாம், கேவலத்தில் இருக்க உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு அதற்கேற்ப இறைவனை ஒப்பு வந்து அதன் மூலம் மல பரிபாகம் தேய்ந்து முடிவிலே தன் திருவடியை அடைய வேண்டும் என்ற பெரும் கருணை, அதுதான் இச்சாசக்தி. இதுக்கு தான் ஐந்தோள் செய்கிறார். அல்லட்டா நம்ம கேவலத்தே இருப்போம். பெருமான் ஐந்தோள் செய்யவில்லை என்றால் நாம் சேத்திலே கிடப்போம், ஆணவம் என்ற சேத்திலே மூழ்கியிருப்போம். அதுலேருந்து நம்ம எடுத்து பிறவியை கொடுக்குறாரு, கொடுத்து தன்னை உணர்வதற்காக பிறவியை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அதை மறந்துட்டு உலக இன்பங்களே மூழ்கி இருக்கோம். அதுக்கு தான் பல பிறவிகளை கொடுக்குறாரு. ஏனென்றால் உயிர் ஒரே பிறவியில் பக்குவம் அடையாது. நம்முடைய இயல்பு என்னன்னா ஒரு பிறவியில இந்த உயிர் பக்குவம் அடையாது. பக்குவம் அடைவதற்கு பல கோடி பிறவிகள் தேவை. எப்படி மாணவன் எழுதிய விடைக்கு ஏற்ப ஆசிரியர் மதிப்பெண் போடுகிறாரோ அது மாதிரி இறைவன் நம்முடைய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவியில ஒரு பிறவியை கொடுக்கிறார். இதை ஐந்தோள் செய்கிறார். இந்த சக்தியோடு இருந்தாலும் சக்தியோடு பிரிப்பின்றி இருக்கிறார். தன் சக்தியோடு பிரிப்பின்றி இருந்தது இந்த செயலில் செய்கிறாரு. ஆனால் அவர் எப்பொழுதும் சுயம் பிரகாசமானவர், தானே பிரகாசிக்க கூடியவர். சக்தியால் தான் செய்கிறாரு, சக்தியோடு பிரிப்பின்றி இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்பொழுதும் சுயம் பிரகாசமானவர். அவருக்கு யாரும் உணர்த்தவோ அறிவிக்கவோ உதவி செய்யவோ யாரும் கிடையாது. அவருக்கு ஈக்குவல் அவர் தான். அப்போ தானே சுயம் பிரகாசமா இருக்கும்போது அவருக்கு என்ன பேருன்னா சிவம். தானே தன் நிலையில மேல இருக்கார், தத்துவங்களுக்கு மேல இருக்கார்.
அப்போ அவருக்கு என்ன பேருன்னா சிவம். உயிர்களோடு தன் சக்தியினாலே 3 நிலையா இருக்கிறாரு. அப்போ சக்தி என்று பேர். ஒன்றா இருக்கிறார், வேறா இருக்கிறார், உடனா இருக்கிறார். அப்போ அவருக்கு பேர் சக்தி என்று பேர். ஐந்தோடு ஆற்றும் போது அவருக்கு பேர் பதின்னு பேர். இப்போ 3 நிலை. தன்னுடைய நிலையிலே இருக்கும்போது அவருக்கு பேர் சிவம். உலகத்தோடும் உயிர்களோடும் அத்வைதமாக கலந்து இருக்கும்போது அவருக்கு பேரு சக்தி. உயிர்களுக்காக ஐந்தோடு செய்யும் போது அவருக்கு பேர் பதி. இந்த அத்வைதத்தை என்ன சொல்றாங்க? நீங்காது எங்கம்னு வருது ஒரு வார்த்தை இந்த பாட்டுல. நீங்காது எங்கன்னா அவு பச்சிக லேடிகம்னு அர்த்தம். அவு பச்சிக லேடிகம் அப்படின்னா விட்டு நீங்காத இருக்குன்னு அர்த்தம். அவுன்னா பச்சி லேடிகம் அப்படின்னா அத்விதம், விட்டு நீங்காத இருக்கிறதுக்கு ஒரு சித்தாந்த வார்த்தை அது. அவு பச்சிக லேடிகம் அப்படின்னா எங்கும் நீங்காத அத்புதமாக கலந்து இருக்கிறதுக்கு பேர் அது மாதிரி சொல்றாங்க. பாலிலே நெய் போல, பழத்திலே சுவை போல, எள்ளிலே எண்ணெய் போல, மலரிலே மனம் போல இறைவன் உலகத்திலே உள்ள அனைத்து பொருளோடும் அத்துவிதமாய் கலந்து இருக்கிறார். இது 91ங்க. 92 இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று என மறைகள் எல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்னை எண்ணில் அன்று அவை பதிதான் ஒன்று என்று அறையும் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்தே. இதுல என்ன சொல்றாருங்க? வேதங்கள்லாம் என்ன சொல்லுது? ஆன்மா ஒன்றேன்னு சொல்லுதுன்னு சொல்றாங்க. வேதங்கள் என்ன சொல்றாங்க? ஆன்மா ஒன்று என்று சொல்றதா சொல்றாங்க. ஆனா உயிர்கள் எண்ணிருந்தன என்பது நம்ம சொல்றோம். அந்த உயிர்களோட இறைவன் எப்படி கலந்திருக்காரு? ஒன்றுன்னு சொல்றீங்க ஆன்மா, ஒரு இடத்துல அப்புறம் உயிர்கள் சொல்றீங்களே, எப்படி சரின்றாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மறைகள் என்ன சொன்னதுனாங்க, பிரம்மம் ஏகம் அத்வீதியம்னு. மறைகள் வேதங்கள் என்ன சொல்லுது? பிரம்மம் ஏகம் அத்வீதியம்னு. பிரம்மம்னா கடவுள், ஏகம்னா ஒருவன் தான். கடவுள் ஒருவன் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர். அப்போ பிரம்மம் ஏகம்னா, பிரம்மம்னா கடவுள், ஏகம்னா ஒன்று, ஒருவர், கடவுள் ஒருத்தர் தான். அத்வைதியம்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றான கடவுள் உலகங்களோடும் உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து அத்புதமாக இருக்கிறான்னு அர்த்தம். அதை தான் நம்ம பிரம்மம் ஏகம் அத்வைதம் சொல்றோம். உயிர்களுக்கு வேறாகவும் ஒருவனாக இருக்க இறைவன் பல உயிர்களோடு கலந்து இருக்கிறது எப்படி சரியாகன்னு கேட்குறாங்க. ஆனால் சங்கரர் தான் என்ன பண்ணிட்டாரு? பிரம்மம் ஏகம்னா கடவுள் மட்டும்தான் இருக்கு உலகத்துல, வேற எந்த பொருள் இல்லைன்னு பொருள் கொண்டுட்டார். நம்ம 93ல விரிவா பார்க்க போறோம். சங்கரர், அதாவது வேதாந்தத்துல 3 பேர் ரொம்ப பெரிய ஆளுங்க. ஒன்று சங்கரர், அடுத்தது மத்வர், மூன்றாவது ராமானுஜர். இவங்க 3 பேருமே நம்ம சைவத்தில் எப்படி மெய்கண்டார், அருள் சிவம், இவங்கெல்லாம் பெரிய பெரிய அத்தாரிட்டியோ, அது மாதிரி இவங்க வேதத்துக்கு அத்தாரிட்டி. இவங்களும் கடவுள் நம்மோடு ஒன்றா இருக்கிறார், வேற உடனா இருக்கிறார் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒன்னதான் சொல்றாங்க. சங்கரர் இறைவன் உயிர்களோடு ஒன்றா இருக்கிறது மட்டும் சொல்றார். மத்துவர் இறைவன் உயிர்களுக்கு வேற இருக்கிறது மட்டும் சொல்றார். ராமானுஜர் இறைவன் உயிர்களோடு உடனா இருக்கிறத சொல்றார். ஒவ்வொருத்தரும் ஒன்னதான் சொல்றாங்க. ஆனா மெய்கண்டார் மட்டும்தான் அப்படி அல்ல, இறைவன் நம்மோடு ஒன்றாயும் இருக்கிறார், வேறாயும் இருக்கிறார், உடனாயும் இருக்கிறார், 3ஐயும் சேர்த்து சொல்றார். அதனால்தான் அவருக்கு மெய்கண்டார்னு பேர் வந்து. அந்த மெய்யை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு மெய்கண்டார் பேர். ஏன்னா போன மெய்கண்டாருக்கு முன்னே தோன்றிய வேதாந்த அறிஞர்கள் எல்லாமே 3 பேரும் சங்கரர், மத்துவர், ராமானுஜர். அவங்க சங்கரர் இறைவன் உலகத்தோடு ஒன்றா இருக்கிறார் மட்டும்தான் சொன்னார். மத்துவர் இறைவன் உலகத்துக்கு வேறா இருக்கிறார் சொன்னார்.
ராமானுஜர் இறைவன் உலகத்தோடு உடனா இருக்கா சொன்னார். ஆனா இது 3 இருக்கு நமக்கு மெய்கண்டார் சொல்ற 93 நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆகவே உயிர்களுக்கு வேறாக ஒருவனாக இருக்கும் இறைவன் பல உயிர்களோட கலந்து நிற்பது எப்படி முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? அவங்க கேட்குறாங்க, இறைவன் ஒருத்தன் தான் சொல்றீங்க, அவர் எப்படி பல உயிர்களோட கலந்து நிற்க முடியும்? உயிர்கள் பலன்னு சொல்றீங்க, கடவுள் ஒருத்தன் தான் சொல்றீங்க, அவர் எப்படி இவ்வளோ உயிர்களோடு சேர்ந்து நிற்க முடியும்னு கேட்கறது உதாரணம் சொல்றாங்க. ஒன்றே ஆகிய அகரம் அது என்னன்னா எல்லா ஒலிகளுக்கும் அதான் முதலா இருக்கு. அகரம்னு நம்ம ஆனாவை எடுத்துக்கூடாதுங்க. அது ஒரு விதத்தில் சரிதான். ஆனா இல்லாம எந்த எழுத்தும் இல்லை. இப்ப நீங்க எந்த எழுத்தோட எடுத்தாலும் ஆனா இல்லாத எந்த எழுத்தும் இல்லை. அது ஒரு விதத்தில் சரிதான். ஆனா இவர் இங்க சொல்றது எப்படின்னா, நம்ம உள்ளே ஒரு நாதம் ஒலித்து கொண்டே இருக்கு. நம்முடைய உடலிலே சூக்குமா ஒரு நாதம் ஓம் என்று ஒலித்து கொண்டே இருக்கு. அதுதான் நம்முடைய எல்லா ஒலிகளுக்கும் காரணம். அதுபோல இந்த உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிற அகர ஒலி போல எல்லா ஒலிகளுக்கும் முதலாய் மூலமாய் இருக்கிற அகர ஒலி போல இறைவன் அனைத்து உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனே கலந்து இருக்கிறான்ற. இப்போ அகரம்ன்றதுக்கு நம்ம ஆனாவும் சொன்னா பொருத்தம் தான். அது ஆனா இல்லாம எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. எந்த வார்த்தையும் ஆனாலாம் வராது. அது ஒரு கரெக்ட் தான். ஆனா இங்க பாட்டில் சொல்றது என்னன்னா, நமக்குள்ள ஒரு ஒலி எப்போ கேட்டிருக்கு. அதுக்கு என்னன்னா, நீங்க ஒரு டம்ளர் எடுத்து காதில் வச்சு பாருங்க. இப்போ வகுப்பு முடிஞ்சதும் ஒரு டம்ளர் எடுத்து காதில் வைங்க. வச்சிங்கன்னா அதில் ஒரு சத்தம் வரும், ஒரு சவுண்டு. அதாங்க நம்ம உடல்ல இயங்குற அந்த நாதம். அதான் சூக்கும வாக்குன்றாங்க. அது அந்த ஒலி தான் நமக்கு எல்லாத்துக்கும் உதவுதுன்றாங்க. நம்ம பேசுறதுக்கு எல்லா ஒலிகளுக்கும் அந்த நம்ம கூட இருக்க சூக்கும நாதம் இருக்கு பாருங்க, அதுதான் உதவுது. இங்க அகரம் என்பது அக்கரங்களில் முதலாவதாக ஆனாவை குறிக்கல, இந்த ஒலியை குறிக்கின்றார். அப்புறம் என்ன பேர் சொல்றாங்க, வாயை திறந்தாலே ஆன்னு வருது. இப்போ வாயை டாக்டர் கிட்ட போறோம், பல்லு ஏதோ சொல்றோம், வாயை திறங்கன்றார், ஆன்றோம். அந்த ஒலின்றாங்க சில பேர். அதுவும் இல்லைன்றாங்க. வாயை திறந்தாலே ஆணு வர ஒலி அது இல்லை, அது அங்காத்தல் பேர், அதுவும் இல்லைன்ட்டாங்க. ஆகவே அகரம் என்ற ஆனாவும் இல்லை, வாயை திறந்தா சொல்ற ஆணு வருது அந்த எழுத்தும் இல்லை. மாறாக நம்ம உடல்ல இருக்கிற ஒரு ஒலி, சூக்கும ஒலி, அது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கு. உள்ள ஓம் என்ற அந்த சத்தம் நமக்கு உள்ளே சூக்குமா கேட்டுக்கொண்டே இருக்கு. அதுதான் எல்லா ஒலிகளுக்கும் ஆதாரமா இருக்கு. அது மாதிரி இறைவன் ஒருவனா இருந்து அனைத்து உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனா இருக்கிறான். எப்படி நம்மோடு இந்த உடல்ல இருக்க நாதம் நம்ம பேசுகிற அனைத்து ஒலிகளுக்கும் மொழிகளுக்கும் காரணமா இருந்து உதவுதோ, அதுபோல இறைவனும் ஒரே இறைவன் தான், ஆனா எண்ணிருந்த உயிர்களோடு இப்படி கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். 93 இந்த பாட்டை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இதை தான் நம்ம சங்கரர் என்ன சொன்னார், முதல்ல நம்ம சிந்தித்துட்டோம், சித்தாந்த தெளிவில் சிந்தித்துட்டோம். இருந்தாலும் சில பேர் அதை கேட்க கூட இருந்திருக்கலாம். ஆகவே இந்த சங்கரர் மத்துவர் ராமானுஜர் என்ன சொன்னாங்க, கடவுளுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை எப்படி சொன்னாங்க, மெய்கண்டார் அதை மாற்றி எப்படி சொன்னார்கள், நம்ம இந்த பாட்டில் 93 கொஞ்சம் விரிவாக சிந்திக்க போகிறோம். உருவொடு 93ஆம் பாடல். உருவொடு கருவியெல்லாம் உயிர் கொடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன் தரும் உயிர் அவனை ஆகா உயிர் அவை தானும் ஆகான் வருபவன் இவைதான் ஆயும் வேறுமாய் மன்னி நின்றே. இதுதான் அந்த உயிர்களோடு இறைவன் உடனாய் நிற்பனும் வேறாய் இருக்கிறான்ற சொல்றார். இதுதான் அந்த 3 கருத்தை சொல்றாரு. உயிர் உடம்பு ஐம்பொறி முதலிய கருவிகளை கொண்டு உடம்பின் உடனாக நின்றாலும் உடம்பிற்கும் உயிருக்கும் வேறுபாடு உண்டு. இப்போ இந்த உடல் இருக்கு, நம்ம உயிர் இருக்கு உடம்புக்குள்ளே. அந்த கருவிகளை நம்ம உயிர் தான் இயக்குது.
ஆனாலும் உடம்பிற்கும் உயிருக்கும் வேறுபாடு உண்டு. உடம்பை செலுத்துறது உயிர், அதுபோல உயிர்களை செலுத்துவது இறைவன். ஆனாலும் இறைவன் உயிர்களாக மாட்டான், உயிர்கள் இறைவனாக முடியாது. நம்மோடு கலந்துதான் இருக்கார். ஆனா அவர் தன்மை வேற, நம்ம தன்மை வேற. நாம தான், அவர் தான். இறைவன் உயிர்களோடு கலந்து ஒன்றாயிருந்தாலும் அவன் அவைகளிலிருந்து வேறானவன். அதே சமயம் உடனா இருக்கிறார். இதை இப்போ 3 பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அதான் நம்ம சிந்திக்க போறோம் விரிவா. சங்கரர் என்ன சொல்றாருங்க, பிரம்மமே கடவுளே உலக உயிர்களா இருக்குன்ட்டார். கடவுள் இருக்கிறது ஒண்ணுதாங்க, அவர் தான் எல்லாமே ஆயிட்டார். இந்த டேபிள் அவர் தான், இந்த சேர் அவர் தான், இந்த புத்தகம் அவர் தான், எல்லாமே அவர் தான். கடவுள் தான் எத்தனை பொருளா மாறி இருக்காருங்க, வேற ஒண்ணுமே சொல்ல. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு, நகை செய்ய போறீங்க, பொன் கட்டியை வாங்குறீங்க. பொண்ணை ஒரு 10 கிராம் 5 கிராம்னு ஒரு கட்டியா வாங்குறீங்க. வாங்கி பத்திரத்தை கொடுத்து நகை செய்ய சொல்றீங்க. நீங்க வாங்கும்போது பொன் கட்டியா இருக்கு, ஆனா நகை செய்யறீங்க, ஒரு வளையல் செய்ய சொல்றீங்க, செயின் செய்ய சொல்றீங்க. அதுபடி பத்தர் செய்யறாரு. இந்த பொண்ணு தான் நகையா இருக்கு. அப்ப பொண்ணுக்கும் நகைக்கும் வித்தியாசம் இல்லை. நகை செய்வதற்கு முன்ன பொண்ணு கட்டியா இருந்தது, ஆனா அந்த பொன் கட்டியிலிருந்து நகை செய்த பிறகு அந்த பொன் கட்டி போயிடுது, நகை வந்துடுது. இதுக்கு என்ன சொல்றாங்க, நாம ரூப கிரியைன்றாங்க. நகை எப்படின்னா 3 இலக்கணம் இருக்கு நகைக்கு, நாமம் ரூபம் கிரியை. பொன் கட்டியா இருக்குள்ள ஒண்ணுதான் பேர், பொன் கட்டின்னு பேர். அது நகையா ஆயிட்ட பிறகு அதுக்கு 3 இலக்கணம் சொல்றாங்க, நாமம் ரூபம் கிரியை. நாமம் என்றால் அந்த நகையின் பெயர். வளையல்னா கையில போட்டுனா வளையல்ன்றீங்க, செயின்ன்றீங்க. அப்போ ஒவ்வொரு நகைக்கும் ஒரு பேர் இருக்கு. எல்லாமே நம்ம வளையல் சொல்றோமா இல்லை செயின் சொல்றோமா? இல்லை, பல விதமா நகை செய்கிறோம், ஒவ்வொரு நகைக்கும் ஒரு பேர் இருக்கு. எல்லாமே பொண்ணு தான், வளையலும் பொண்ணு தான், செயினும் பொண்ணு தான், தோடும் பொண்ணு தான், மூக்குத்தியும் பொண்ணு தான், எல்லாமே பொன் நகை தான். ஆனாலும் ஒவ்வொரு நகைக்கும் ஒரு பேர் இருக்கு. அப்போ அது நாமம் பேர். ரூபம், ரூபம்னா அந்த நகையினுடைய வளைவு, வளையல்லாம் ரவுண்டா வளைஞ்சிருக்கும், செயின்னா நீட்டா இருக்கும். இப்படி அந்த உருவ அமைப்பு, நகையினுடைய உருவ அமைப்பு ரூபம். நாமம்னா நகையினுடைய பெயரு, ரூபம்னா அந்த நகையுடைய உருவ அமைப்பு. 3வது கிரியை. கிரியைனா அந்த நகையை நம்ம எந்த பாகத்தில் உடல்ல போடுறோம். கையில போட்டா வளையல்ன்றோம், கழுத்தில் போட்டா செயின்ன்றோம், இடுப்பில் கட்டினா ஒட்டியானன்றோம், காலில் போட்டால் கொலுசுன்றோம். ஆனால் காலில் கொலுசு யாரும் தங்கத்தால் போடுறதில்ல. ஏனென்றால் தங்கத்தால் கொலுசு போடக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம் சொல்கிறாங்க. ஆனால் சில முஸ்லீம் பெண்களை பார்த்தீங்கன்னா காலில் தங்கத்தாலே கொலுசு போட்டு போகிறாங்க, அவங்க பழக்காது. ஆகவே பொன் கட்டியாக இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன, ஒரே பேர் தான், பொன் கட்டின்னு தான். ஆனால் அதுவே நகை ஆயிடுதுன்னா அதுக்கு பேர் நாம ரூப கிரியை வந்துடும். நாமம் என்றால் நகையினுடைய பெயரு, ரூபம் என்றால் அதனுடைய உருவ அமைப்பு, கிரியை என்றால் அது உடலில் நம்ம போட்டிருக்க இடம். இப்படி தான் உலகம் இருக்கு. இறைவன் தான் எல்லாமே ஆயிட்டாரு, உயிர்கள் ஆயிட்டாரு, உலகம் ஆயிட்டாரு. எப்படி நகையை உருக்குனா மீதி அப்படியே பொண்ணாயிடும். நீங்கள் நகை செஞ்சுட்டீங்க, அந்த நகையை அழிச்சு வேற நகை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை வருதுன்னா என்ன செய்யறீங்க, பத்திரத்தை கொடுத்து இந்த நகையை உருக்கி வேற நகை செய்யறீங்கன்ற. அப்போ பொன் கட்டியிலேருந்து பொன் நகை செய்யும் போது அதுவும் பொண்ணு தான், பொன் கட்டி பொண்ணு தான். அதை நீங்க மறுபடியும் அழித்து வேற நகை செஞ்சாலும் அது பொண்ணு தான். அது மாதிரி இறைவன் தான் அனைத்து உயிர்களோடும் ஒன்றா இருக்கிறார் அப்படின்றார் சங்கரர். கடவுளை தவிர வேற எதுவுமே இல்லை, எல்லாமே கடவுள் தான். அவர் தான் இந்த மாதிரி உயிர்களாக இருக்காரு, உலகமாக இருக்காரு, பொருளாக இருக்காரு. இந்த பொருள்கள் எல்லாம் முடிவில் அழியும் போது எல்லாம் கடவுள் சேர்ந்துருன்ற. எப்படி பொன்னகை அழிச்சா அது பொண்ணா மாறிடுமோ, இதெல்லாம்
தன்னுடைய வாழ்வின் முடிவிலே கடவுளோடு சேர்ந்துருன்ற. இதில் என்ன குற்றம்னா, பிரம்மம் பேரறிவு உடையது, இறைவன் சத்து சித்து ஆனந்தமன், பாசத்தால பற்றப்படாதவர், இறைவனை ஆணவம் பற்றாது, யாவற்றையும் கருவிகளின்றே அறியக்கூடியவர். நமக்கு தான் கருவிகள் வேணும், பெருமானுக்கு எந்தவித கருவியும் தேவையில்லை. அவருக்கு நினைச்ச நேரத்தில் எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்வார். அவர் பேரின்ப ஸ்வரூபம், சுதந்திரன். அவர் சுதந்திரனா நினைத்தபடி செய்யக்கூடியவர். சுதந்திரன்னா தான் நினைத்ததை நினைத்தபடி செய்யக்கூடியவர் அர்த்தம். அவருக்கு மேலானவர் யாரும் இல்லை. அவர் யாரால இயக்கப்படாதவர். இதெல்லாம் பெருமானுடைய குணங்கள். இப்போ சங்கரர் சொல்றபடி இறைவன் தான் உயிர்களா வந்தாருன்னா, இந்த இறைவனுடைய தன்மையெல்லாம் உயிர்கள்ட்ட இருக்கா? இல்லையே. உயிர்கள் சித்தறிவு உடையன, பாசத்தால பற்றப்பட்டிருக்கு, கருவிகள் என்று எதையுமே அறிய முடியாது உயிரால. உயிர் சிவம் வழங்கும் பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடியது. உயிர் சுதந்திரம் இல்லாதது, எப்பொழுதும் எதையாவது சார்ந்தே இருக்கும். இந்த உயிருக்கு நமக்கு என்ன தன்மைன்னா, சார்ந்ததின் வண்ணம் ஆவது. அதுக்கு எளிமையான உதாரணம் சொல்ற வச்சுங்களேன். இப்போ 11 முடிய போகுது, 10 பாட்டு முடிக்க முடியல. நான் அந்த 93 நிறைய விளக்க சொல்றதுனால 93 94 நிற்குதுன்னு வச்சுங்க. எனக்கு இருக்க அதுக்கு மேலேயும் வகுப்பெடுக்க எனக்கு எண்ணம் இருக்கு. நம்ம ஒரு 12 1 மணியை கூட எடுக்கலாம் 10 பாட்டு நான் நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட சொல்றேன், குழுவத்தில் சொல்றேன். என்னம்மா 11 ஆயிடுது, 93 தான் முடிஞ்சிருக்க, மேலே எடுக்கட்டான்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லைங்க, நம்ம குறிப்பிட்ட டைம் டேபிள் படி நடத்துகிறோம் எல்லாத்தையுமே. இந்த 1 மணி நேரம் அல்ல 1.5 மணி நேரம் தாங்க, அதுக்கு மேலே நம்ம எதையும் நடத்துறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் அதை கேட்டு தான் ஆகணும். ஏனென்றால் நான் இங்கே உங்களை சார்ந்து இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே 1 மணி வரைக்கும் பாடம் எடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம குழுமத்துக்கான ஒரு வரையறை இருக்குங்க, 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம், அதுக்கு மேலே நம்ம அதை நடத்துறது இல்லை. ஏனென்றால் நம்ம எல்லாம் பலவிதமான அலுவலில் இருக்கோம். இந்த 1.5 மணி நேரம் ஸ்பேர் பண்ணி எல்லாரும் கேட்கறதே சிரமம். ஆகவே தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே எடுத்தால் யாரும் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் முடிச்சிருங்க ஏன்றை. நான் இல்லை நான் 10 பாட்டு எடுத்தே ஆகணும், நான் 1 மணி வரைக்கும் எடுக்க தான் போகிறேன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? நான் இங்கே உங்களை சார்ந்து இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படிதான் நான் செயல்பட முடியும். அப்போது நம்முடைய கேரக்டர் தான். இந்த உயிர் எப்பொழுதும் எதையாவது சார்ந்து தான் இருக்கும். நமக்கு பரதந்திரம் உள்ளது. பரதந்திரம்னா பிறரால் இயக்கப்படுவது உயிர். அப்போ எப்படி நாம கேட்குறோம்? உயிர் அறிவித்தால் அறிவது, தானே எதையும் அறியாது, அறிந்ததே மறந்துவிடும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி, சங்கரர் சொல்ற மாதிரி, இறைவனே உயிர்களா இருக்காருன்னா இறைவனுக்கு உயிர்களுக்கு இந்த மாதிரி வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்மளும் எண் குணம் உள்ளவங்களா இருக்கணும், 5 செய்த ஆற்றல் இருக்கணும், இறைவனுக்கு இருக்கிற தன்மையெல்லாம் நமக்கு இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அப்போ சங்கரர் சொல்றது தவறு. இறைவனே உயிர்களா இருக்காரு என்று சொல்றாரு, அது தவறு. அவர் ஒரு ஆஸ்பெக்ட் தான் சொல்றார், இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான்னு மட்டும் சொல்றார். ஆகவே அவர் சொல்றதும் தவறுன்னு சொல்லிடுறோம். பிரம்மம் ஒன்றே உள்ளது, வேற எதுவுமே இல்லைன்ட்டார். பிரம்மம் ஏகம் அத்வீதியம் என்ற வேத வாக்கியம், பிரம்மம் ஏகம் அத்வீதியம் என்ற வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம்னா கடவுள், ஏகம்னா ஒருவனே, கடவுள் ஒருவனே. அத்வீதியம் என்றால் அந்த ஒருவனான கடவுள் உலகத்தோடு உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து அற்புதமாக இருக்கிறான்னு அர்த்தம். இவர் சங்கரர் என்ன பண்ணிட்டாரு, பிரம்மம் ஏகம் அத்வைதத்தை விட்டுட்டாரு, பிரம்மம் ஏகத்தை மட்டும் எடுத்துனார். கடவுள் ஒருவனே, அதை தவிர வேற பொருளே இல்லை உலகத்துல. அவர் தான் உயிர்களா இருக்கும், போனா இருக்கும், எல்லாமே இருக்கிற பொருள் பூரா கடவுள் தான். இந்த பொருள் அழியும் போது எப்படி பொண்ணை அழிஞ்சா பொன் கட்டியா மாறிடுதோ, இந்த பொருள்லாம் முடிவில் அழியும் போது கடவுளோட சேர்ந்து விட்டார். ஆகவே அவர் சொல்றது தப்புன்ட்டு. அடுத்தது மத்வர். இவரும் ஒரு பெரிய வேதாந்தத்தில் ஒரு பெரிய அத்தாரிட்டின்றாங்க. சங்கரர் மத்வர்
இவர் துவைதம், இவருடைய கொள்கை சங்கரர் கொள்கை ஏகான்மவாதம். ஏகான்மவாதம்னா ஒரு பொருள் கொள்கை, கடவுள் ஒண்ணுதான் இருக்குங்க, வேற எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றார், துவைதம், கடவுள் இருக்கு உயிர்கள் இருக்கு, ஆனா ரெண்டு வேற வேற. இறைவன் உயிர்களையும் உலகத்தையும் ஆளுகிறார், ஆனால் உயிர்களும் உலகமும் எப்போதும் இறைவனுக்கு வேறானவைகள். இந்த உயிர்கள் உலகம் இறைவனுக்கு அடிமைகள் தான், ஆனா எப்பொழுதும் நம்ம இறைவனுக்கு வேறானவைகள். அவர் என்ன சொல்றார், நம்மை போல முப்பொருள் கொள்கை சொல்றார். இறைவன் உயிர்கள் உலகம் மூன்றுமே அனாதின்ட்டார், நம்ம அதான் சொல்றோம் முப்பொருள் எப்போ இருக்கிற பொருள், அது மாதிரிதான் அவரு சொல்றார். ஆனா என்ன ஒரு குறை சொல்லிட்டாருன்னா, உயிரானது இறைவனுடைய கருணையினாலே உலகிலே இருந்து கொண்டு விடுதலை அடைந்து அவருக்கு தொண்டனாய் இருப்பது முக்தின்ட்டார். இந்த உயிரானது இறைவனுடைய கருணையினாலே உலகிலே வாழ்ந்து விடுதலை அடைந்து முடிவிலே அவருக்கு தொண்டனாய் ஆட்படுவது முக்தின்ட்டார். முக்தியில இறைவன் வேறு உயிர்கள் வேறுன்றார். உயிர்கள் முக்தி அடைஞ்சாலும் இறைவன் வேறு உயிர்கள் வேறுன்றார். அவர் சொல்றது என்னன்னா, எப்பொழுதுமே இறைவன் உயிர்கள் உலகம் எல்லாமே இரண்டு தான், இது வேற அது வேறன்ட்டார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார், ஒளியும் இருளும் போலன்ட்டார். இறைவனும் உயிர்களும் எப்பொழுதுமே வேறானவைகள், ஒளியும் இருளும் போல. ஏன்னா ஒளியும் இருளும் ஒன்றா சேராது, ரெண்டு பகை பொருள். அது மாதிரி உயிர்களும் இறைவனும் உயிர்களும் வேறானவைகள். ஆகவே இது அவருடைய கொள்கை துவைதம். இதுல என்ன குற்றம் நம்ம சொல்றோம்னா, இறைவனுக்கு உயிர்களுக்கு தொடர்பே இருக்காது. அப்ப இறைவன் வேற உயிர்கள் வேறுனா இறைவனுக்கு உயிர்களும் தொடர்பே இல்லாம போயிடும். இறைவன் உயிர்களுக்காக ஐந்தோடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஏன்னா உயிர்கள் வேறன்ட்டார், இறைவன் வேறன்ட்டார். அப்ப இறைவனுக்கு உயிர்களும் தொடர்பே இருக்காது. நமக்காக இறைவன் ஐந்தோடு செய்ய வாய்ப்பே இருக்காது. இறைவன் வேறு உயிர்கள் வேறுன்னா இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்றது குற்றமாயிடும். அப்போ உயிர்களும் எங்க நீக்கமா நிறைஞ்சிருக்குன்ற மாதிரி ஆயிடும். உயிர்களும் நீக்கமா நிறைஞ்சிருக்கு, ஆனா எப்படி இருக்குங்க, இறைவனுக்கு அடிமையா இருக்கு, இறைவனுடைய வியாபகத்தில் இருக்கு எல்லாமே. ஆனா இவர் சொல்றபடி பார்த்தா இறைவன் வேறு உயிர்கள் வேறுன்னா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது போயிடும். உயிர்கள் சுதந்திரமா இயங்கும் என்று சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா உயிரால எப்போதுமே தனித்து இயங்க முடியாது. அது இறைவனது கலப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அறிவிக்கே அறியும் தன்மை உடையது, செலுத்துவே செலுத்தும் தன்மை உடையது. ஆகவே உயிரும் இறைவனும் வேறு வேறாக இருந்தால் முக்தி, கடைசியிலே இறைவன் வழங்கும் முக்தி இன்பத்தை உயிர் எவ்வாறு அனுபவிக்க முடியும்? இது வேறுன்ட்டார், இறைவன் வேறுன்ட்டார். இறைவன் ஒளி, உயிர்கள் இருளுன்ட்டார். அப்போ அந்த முக்தி இன்பத்தை உயிர் எப்படி அனுபவிக்க முடியும்? அனுபவிக்க முடியாது. இப்போ இவர் என்ன சொல்றார், வேறாயிட்டார். சங்கரர் என்ன சொல்றார், இறைவனும் உயிர்களும், இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான்னு மட்டும் சொன்னார். இவர் என்ன சொல்றார், இறைவன் உயிர்களோடு இவர்களுக்கு வேறா இருக்கிறான்ட்டார். இறைவன் வேற உயிர்கள் வேற, ஒளி இருளும் போல. இதுவும் குற்றம். ஒரு ஆஸ்பெக்ட் தான் சொல்றார். அடுத்ததாக ராமானுஜர் வரார். இவரும் பெரிய அத்தாரிட்டி வேதத்துல. இவர் என்ன சொல்றார், கடவுள் உடனா இருக்கிறார். அவர் எப்படி சொல்றாருன்னா, கடவுள் ஒருத்ததான் இருக்கார், அவருக்கு உடலா இருக்கிறது இந்த உலகம். கடவுள் ஒருத்ததான் இருக்கார், அவருக்கு இந்த உலகம் உடலா இருக்கு. அந்த உடலிலே எண்ணற்ற உயிர்கள் தோன்றுகின்றன. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு, சூரியனிலிருந்து இருந்து கோடிக்கணக்கான கதிர்கள் தோன்றுவது போல உயிர்கள் பிரம்மத்தின் கிரணங்கள். கடவுள் ஒருவர் தான் இருக்கிறாரு, அவருக்கு உடலா இருப்பது இந்த உலகம். இந்த உலகத்துல எண்ணற்ற உயிர்கள் தோன்றுகின்றன. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா,
சூரியன்ல இருந்து எப்படி கோடிக்கணக்கான கதிர்கள் தோன்றுகின்றனவோ அது மாதிரி இந்த உயிர்கள் எல்லாம் பிரம்மத்தின் கிரணங்கள்ன்றார். பரமாத்மாவை பூரணன்றார். பரமாத்மாவை பூரணன்றார். அந்த பரமாத்மாவை பூரணன் என்று இந்த உயிர் உணர்ந்து அதில் தன்னை ஒரு அம்சம் என்று உயிர் அனுபவத்தில் அறிந்து அவனுக்கு ஆட்படுவதே முக்தி. பரமாத்மா பூரணன், அந்த உயிரானது அதை அறிந்து அனுபவத்தில் அறிந்து அவருக்கு ஆட்படுவதே முக்தி. அதற்கு உயிர் பரமாத்மாவிடம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும். இப்படி அதுக்கு முக்தி அடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய சரணாகதி அடைய வேண்டும். அவன் அருளால் தான் உயிர் தன்னுடைய முக்தி நிலையை அடைய முடியும், சரணாகதி அடைய வேண்டும். அவன் அருளால் உயிர் தன்னை அவருடைய உறுப்பு என்று உணர்வதே முக்தி. இந்த உயிர் எப்படி நினைக்கணுமா, அவருடைய அருளாலே நாம் இறைவனுடைய உறுப்பு என்று அறிவதே முக்தி. இந்த தொடர்புக்கு என்ன சொல்றார்? சொல்லுக்கும் பொருளுக்கும் போல உள்ள தொடர்புன்ற. இது என்னென்னங்க, சொல் வேறு பொருள் வேறு. சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்புன்னாங்க சொல் வேறு பொருள் வேறு. இப்போ என்ன சொல்றாங்க, நான் ஒரு பொருள் சொல்றேன். இப்போ சென்னையில் இப்போ பிரேமாம்மா ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், அந்த பொருள் அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு புத்தகம், சித்தியார் புத்தகம் பிரேமாம்மா கையில் வச்சுருக்காங்க, இப்போ இந்த நேரத்தில் அங்கே கையில் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ சித்தியார் புத்தகம் என்பது சொல்லு, அந்த சொல்லால் குறிக்கப்படும் பொருள் எங்கே இருக்குங்க? சென்னையில் பிரேமாம்மா கையில் வச்சுருக்காங்க. அப்போ சொல் வேறு பொருள் வேறு. சொல் என்பது அந்த பொருளை குறிக்கக்கூடியது, அந்த பொருள் உண்மையில வேற இடத்துல இருக்கு. ஆனா இதுக்கு என்னன்னா, இது பேதம். சொல் வேறு பொருள் வேறு. நான் சித்தியார் புத்தகம் அம்மா கையில் வச்சிருக்காங்க சென்னையில் இப்போ அப்படின்ற, அப்போ சித்தியார் புத்தகம் என்பது சொல்லு, அந்த புத்தகம் எங்க இருக்கு இப்போ? அவங்க கையில் வச்சிருக்காங்க சென்னையில். அப்போ சொல் வேறு பொருள் வேறு, பேதம், வேறுபாடு உள்ளதுன்றோம். ஆனா என்ன சொல்றாரு, ஒரு சொல்லை சொல்லியவுடன் அந்த சொல்லுக்குரிய பொருள் நம்ம மனதிலே தோன்றுது இல்லையா? இப்போ நான் சித்தியார் புத்தகம் அம்மா பிரேமாம்மா அங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்றேன், அந்த புத்தகம் என் மனக்கண்ணில் தோன்றுது இல்லையா? உண்மையிலே புத்தகம் அவங்க கையில் வச்சிருக்காங்க, ஆனாலும் நான் அந்த சொல்லை சொல்லியவுடன் அந்த சித்தியார் புத்தகம் மனக்கண்ணிலே தோன்றுத, அது ஒன்றாயின்றார். இது அபேதம். ஒரு இடத்துல பேதம், ஒரு இடத்துல அபேதம், இப்படி சொல்றார் அவர். அதாவது பிரம்மத்தின் உடலாக உலகமும் அந்த உடலிலே எண்ணற்ற உயிர்களும் தோன்றுவதால் அபேதம். பிரம்மத்துக்கு உடலாக எது இருக்கின்றாரு? உலகம் இருக்கு. அந்த உலகத்திலே அந்த உடலிலே எண்ணற்ற உயிர்கள் தோன்றுகின்றன. அப்போ அபேதம். பிரம்மத்துக்கும் உயிர்களுக்கும் பேதம் இல்லை. ஏன்னா பிரம்மத்தினுடைய உடலாக இருக்கிறது உலகம், அந்த உலகத்திலிருந்து எண்ணற்ற உயிர்கள் தோன்றுகின்றன, அது அபேதம். ஆனால் அதே சமயம் பேரறிவு உடைய பிரம்மமும் சித்தறிவு உடைய உயிர்களும் சடமான உலகமும் வேறு வேறு தன்மை உடையனாக இருக்கு. இவர் ஒரு மாதிரி கொண்டு போறார். பிரம்மத்தின் உடலாக உலகம் இருக்கு, அந்த உடலிலே எண்ணற்ற உயிர்கள் தோன்றுகின்றன, ஆகவே அபேதம். பிரம்மத்திற்கு உயிர்களுக்கு பேதம் இல்லை, ஒன்றாதான் இருக்கு அப்படின்ட்டார். ஆனா ஒரு இடத்துல பேதம்ன்றார். அதுக்கு என்ன சொல்றார்? பேரறிவு உடைய பிரம்மமும் சித்தறிவு உடைய உயிர்களும் சடமான உலகம், மூன்று இருக்கு. இறைவன் பேரறிவு உடையவன், நம்ம சித்தறிவு உடையது, உலகம் சடம், அறிவில்லாது. இது மூணும் வேறு வேறு தன்மை உடையன. பிரம்மத்தின் தன்மை வேற, உயிர்களின் தன்மை வேற, சடமான உலகத்தின் தன்மை வேற. இப்படி இரண்டு தன்மைகள் இருப்பதாலே பேதம்ன்றார். அப்போ அபேதம் பேதம், பேதம் பிளஸ் அபேதம், பேதாபேதம். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் ஒரு விதத்தில் பார்த்தா பேதம் இல்லை, அபேதம், ஒன்றா இருக்கின்றன. ஒரு விதத்தில் பார்த்தா பேதம், ஆகவே பேதம் பிளஸ் அபேதம், பேதாபேதம். இதில் என்ன குற்றம்னாங்க,
இறைவன் பேரறிவு சுரூபம். அவனது உடலாக சடமான உலகம் எப்படி வரும்? இறைவன் பேரறிவு சுரூபம், சத்து சித்து ஆனந்தம். அப்போ அவருடைய உடலா சடமான உலகம் எப்படி இருக்க முடியும்? பேர அறிவுல இருந்து பேர அறிவு தானே தோன்ற முடியும். சடமான உலகம் தோன்றாது. உள்ள பொருளே வர முடியும். சர்க்காரியவாதம், உள்ள பொருளே வர முடியும், இல்லது வராது. அப்போ பேரறிவுல இருந்து பேரறிவு தான் வர முடியும். சடமான உலகம் எப்படி தோன்ற முடியும் நம்ம கேட்கிறோம். அடுத்தது, இறைவன், உயிர்கள், உலகு ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு பொருளா இருக்கின்றார் அவர். அவர் சொல்றது என்னன்னா, இறைவன், உயிர்கள், உலகம் மூன்று சேர்ந்து ஒரு பொருளாக இருக்குன்னு சொல்றாரு அவர். ஆனா வெவ்வேறு தன்மை உள்ளதுன்றார். அதே சமயம் இவர் மூன்று வெவ்வேறு தன்மை உள்ளதுன்றார். அப்போ கடவுளுக்கு என்ன இலக்கணம்? பேரறிவு சொரூபம், உலகம் அறிவற்ற சடம், உயிர்கள் சிற்றறிவு உடையன, சார்ந்த வண்ணமாக தன்மை உடையது. ஆகவே இறைவனையும் உலகையும் உயிர்களையும் ஒரு தோப்பாக நோக்கும் போது, இறைவன், உலகு, உயிர்கள் எல்லாம் மூன்று சேர்த்து நோக்கும்போது ஒரு பொருளுக்கே பேரறிவு, சடம், சிற்றறிவு மூணு இருக்க முடியாது. இது மூன்று சேர்ந்து ஒரு பொருள்ன்றாரு. ஆனா ஒரு பொருளுக்கு பேரறிவு, சடம், சிற்றறிவு இருக்க முடியாது. ஆகவே குற்றம். இது மூணும் இவர் உடனாய மட்டும் இருக்கின்றார். சங்கரர் சொல்றது இறைவன் உலகத்தோடும் உயிர்களோடும் ஒன்றாக இருக்கிறார் மட்டும் சொல்றார். மத்துவர் சொல்றது இறைவன் உலகத்தோடு உயிர்களுக்கு வேறா இருக்கார் சொல்றார். ராமானுஜர் சொல்றது இறைவன் உலகத்தோடு உலகத்தோடு உடனா இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியை தான் சொல்றாங்க. ஆனால் மெய்கண்டார் தான் இதை மூன்றையும் சேர்த்து சொல்றார். இது மூன்றுமே என்ன சொல்றார் மெய்கண்டார்? இறைவனுக்கு மூன்று சம்பந்தம் இருக்கு. உலகத்தோடும் உயிர்களோடும் மூன்று சம்பந்தம் கொள்கிறார் இறைவன். இறைவனுக்கு ரெண்டு வித சம்பந்தம் இருக்கு. ஒன்று தன் சக்தியோடு கொள்ற சம்பந்தம், அது தாதான்மியம், அது ஒருமையில் இருமை. இன்னொன்று அத்வைத சம்பந்தம், இது இருமையில் ஒருமை. இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறார், வேறாயிருக்கிறார், உடனாயிருக்கிறார். இது மூன்று இருக்கிறார். ஆகவே இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகிற அத்வைத தொடர்பு. இதுதான் உண்மையான பிரம்மம் ஏகம் அத்வைதியம் என்று சொல்றமே. பிரம்மம் ஏகம் அத்வைதியம் என்று சொல்ற வேதத்துக்கு உண்மையான பொருள் என்றன்னா, பிரம்மம் என்றால் கடவுள், ஏகம் என்றால் ஒருவன், ஒருவனாகிய கடவுள், அத்வைதியம் என்றால் உலகத்தோடு உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து இருக்கிறான் அர்த்தம். பிரம்மம் ஏகம் அத்வைதியம் என்றால் ஒருவனாகிய இறைவனே உலகத்தோடு உயிர்களோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து அத்வைதமாக இருக்கிறான் அர்த்தம். அத்வைதம் என்னன்னா, இரண்டு வெவ்வேறு தன்மை உள்ள பொருள்கள் தம்மோடு ஒன்று கலந்து ஒன்று போல தெரியுது. இரண்டு வெவ்வேறு தன்மை உள்ள பொருள்கள் தம்முள் கலந்து ஒன்று போல தெரியுது. இதுல என்ன வெவ்வேறு தன்மைனா, உயிர் இறைவன் வேறு தன்மை உள்ளவர், உயிர்கள் வேறு தன்மை உள்ளது. ஆனா ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்குன்னா ஒன்றா இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. இப்போ உடலிலே உயிர் இருப்பது போல இந்த உயிரை இறைவன் ஒன்றா இருந்து இயக்குகிறார். ஆனா அதே சமயம் உயிர்களுக்கு வேறா இருந்து அறிவிக்கிறார், உடனா இருந்து அந்த உயிர்களை செலுத்துகிறார். ஆகவே சங்கரர் சொல்றது போல இறைவன் உயிர்கள் ஒன்றாய் மட்டும் இல்லை, மத்துவர் சொல்றது போல இறைவன் உயிர்களுக்கு வேறாய் மட்டும் இல்லை, ராமானுஜர் சொல்றது போல இறைவன் உயிர்களுக்கு உடனாய் மட்டும் இல்லை. அவங்க மூணு பேரும் ஒவ்வொன்றெல்லாம் சொன்னாங்க. சங்கரர் சொன்னது இறைவன் உயிர்களும் ஒன்றாக இருக்கிறான்னாரு, மத்துவர் சொன்னது இறைவன் உயிர்களுக்கு வேறா இருக்கிறான்னாரு, ராமானுஜர் சொன்னது இறைவன் உயிர்களுக்கு உடனா இருக்கிறார் சொன்னாரு. ஆனா மெய்கண்டார் மட்டும்தான் அவங்க மூணு பேர் சொன்னது தப்பு. இறைவன் என்பவர் இந்த மூன்று விதமாகவும் இருக்கார். நம்மோட ஒன்றா இருக்கிறார், நம்முடைய இருப்புக்கு வேறா இருக்கிறார், நம்மளுக்கு அறிவிக்க உடனா இருக்கிறார், நம்மை இயக்குவதற்கு. ஆகவே இதை கண்டுபிடித்தனால்தான் அவருக்கு மெய் கண்டார்னு பேர் வந்து மெய்யை கண்டு உண்மையான அந்த
பிரம்மம் ஏகம் அத்வைதம் என்ற பொருளுக்கு வேத வாக்கியத்துக்கு உண்மையான பொருள் மெய் கண்டார்னா உண்மையான பொருளை கண்டதாலே அவருக்கு மெய் கண்டார் என்ற பெயர் வந்தது. பிரம்மம் ஏகம் அத்வைதம் என்பது வேத வாக்கியம். பிரம்மம் என்றால் கடவுள், ஏகம் என்றால் ஒன்று அல்லது ஒருவனே, அத்வைதம் என்றால் ஒன்றாயிருக்கிற கடவுள் உலகத்தோடு உயிர்களோடும் 3 வித சம்பந்தம் கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் பேரு அத்வைதம். அத்வைதம்னா அவங்க வடமொழியில் சொல்றாங்க, நம்ம அத்வைதம்ன்றோம். அத்வைதம் என்றால் 2 வேறு வேறு தன்மை உள்ள பொருள்கள் தம்முள் கலந்து ஒன்று போல தெரிவது. இதுதான் மெய்கண்டார் கண்டுபிடிச்சார். ஆகவேதான் இறைவன் அவங்க சொல்றது போல ஒன்றாய் மட்டும் இல்லை, வேறாய் மட்டும் இல்லை, உடனாய் மட்டும் இல்லை, நம்மோடு 3 விதங்களிலும் தொடர்பு கொண்டிருக்கிறாரு. அவன் உயிர்கள் உலகம் எல்லாவற்றோடு ஒரு வகையால் ஒன்றாயும் மற்றொரு வகையால் வேறாயும் பெரிதொரு வகையால் உடனாயும் இருப்பது என்று பொருள். ஆகவே இதுதான் இறைவன் உலக உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் உயிர்களை செலுத்தும் தன்மையால் உடனாயிட்டார். இந்த 3க்கு என்ன சொல்லிட்டார்? ஒவ்வொரு வார்த்தை. இறைவன் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறான், உயிர்களுக்கு பொருள் தன்மையால் அறிவிப்பதற்கு வேறாய் இருக்கிறான், உயிர்களை செலுத்தும் தன்மையால உயிர்களுக்கு உடனாய் இருக்கிறான். ஆகவே ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் என்ற 3 தன்மையும் ஒருங்கே தோன்ற நிற்கும் தொடர்புக்கு தான் பேர் அத்வைதம். பேர் அத்வைதம். வடமொழியில் அத்வைதன்றாங்க, தமிழில் அத்வைதம்ன்றோம். ஆகவே இறைவன் அத்வைதம் என்றால் ஒரு பொருளான இறைவன், ஒன்றாகிய இறைவன் இந்த உலகம் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான். 3 விதங்கள்ல இருந்து இந்த உலகத்தை செயல்படுத்துகிறான் என்று சொல்றார். ஆகவே இதுதான் மெய்கண்டார் கண்டுபிடிச்ச அத்வைதங்கள். இதுல இப்போ என்ன சொல்றார்? இதுல இந்த பாட்டில் 93 உங்களுக்கு அதுக்கு என்ன உதாரணம் சொல்றோம்? உடலும் உயிரும் போல இது ஒன்றா இருக்கிறது, வேறா இருக்கிறது கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன உதாரணம்? உடலும் உயிரும் போல. இந்த உடல் தான் தெரியுது, உயிர் இருக்கிறது நமக்கு தெரியல. அது மாதிரி இறைவன் இந்த உயிர்களோடு ஒன்றா இருக்கிறான். அது ஒன்றா இருக்கிறதுக்கு. வேறா இருக்கிறதுக்கு என்னன்னா கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. நமக்கு கண்ணொளி பார்க்க சக்தி இருக்கு, எல்லாம் தெரியுது, கண்ணாடியே வேண்டாம். ஆனாலும் இருட்டில் நீங்க வேற வெளிச்சம் இல்லாமல் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அப்போ கண்ணொளி பார்ப்பது, சூரிய ஒளி அதை காட்டுவது, அது வேறா இருந்து காட்டுது. சூரிய ஒளி கண்ணுக்கு வேறா இருந்து பொருளை காட்டுது. அப்புறம் கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல. நான் சொன்ன உதாரணம், இந்த எதில் வர நண்பரை நம்ம பார்க்கலன்னா, இந்த உயிரானது கண்ணை செலுத்த வேண்டும். நீ நடந்து போயின்னு இருக்கீங்க, இந்த உயிர் என்ன செய்யணும்? எதற்கு உன் நண்பர் வராரு பாரு என்று இந்த உயிர் கண்ணை செலுத்தணும். அப்பதான் இந்த கண்ணு அவரை பார்க்கும். ஆனா இந்த உயிர் இந்த கண்ணை வேற ஒரு பொருள்களை செலுத்துன்னு வச்சுங்க, அப்போ அந்த பார்க்கக்கூடிய நபர் நம்ம கிட்டே நின்னா கூட இந்த கண்ணு அவரை பார்க்காது. ஆகவே கண்ணுக்கு பார்க்கும் தன்மை இருந்தால் மட்டும் போதாது, அந்த கண்ணை உயிர் செலுத்த வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்ற உதாரணம் என்னென்ன எளிமையானது. ஒரு இருட்டாரை இருக்கு, அதில் ஒரு 5 வாட்ஸ் பல்பு தான் போட்டிருக்கீங்க. ஒரு முக்கியமான பொருள் அந்த ரூமில் போட்டீங்க, அந்த 5 வாட்ஸ் லைட்டை போட்டு பார்க்குறீங்க. ஏன்னா இருட்டில் உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அந்த ரூமில் 5 வாட்ஸ் லைட்டு தான் இருக்குது, அதை போடுறீங்க. கண்ணு உங்கள் பார்க்கக்கூடிய திறமை இருக்குது, 5 வாட்ஸ் லைட்டும் போட்டீங்க ரூமில். இருந்தாலும் அந்த பொருளை உங்களால் பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் போட்ட அந்த 5 வாட்ஸ் பல்பு வெளிச்சம் நீங்கள் தேடி வந்த பொருள் மேலே படலை. அந்த பொருள் ஒரு மூலையில் இருக்கு. உங்கள் கண்ணு பார்வை நல்லா தெரியுது, ரூமில் 5 வாட்ஸ் பல்பை போட்டீங்க, ஆனாலும் உங்களால் அந்த பொருளை பார்த்து எடுக்க முடியல. ஏனென்றால் அந்த 5 வாட்ஸ் வெளிச்சமானது நீங்கள் எந்த பொருளை தேடுறீங்களோ அந்த பொருள் மேலே பட்டால்தான் உங்களால் அந்த பொருளை பார்த்து எடுக்க முடியும். அப்போ நீங்கள் பொருள் காணான்னு போய் சொல்கிறீங்க. உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, பெரிய லைட் ஒன்று கையில் எடுத்தார்,
கையில் பெரிய ஒரு மின்சார விளக்கு எடுத்தார். அதை கொண்டு அந்த லைட்டை போட்டால் அந்த வெளிச்சம் அரைபூரா அடிக்குது. அரைபூரா அந்த வெளிச்சம் அடிக்குள்ள அந்த வெளிச்சம் நீங்கள் தேடுற பொருள் மேலே படுது. அப்போது கண்ணு அந்த பொருளை பார்த்து எடுக்குது. இதுதான் உடனே இருக்கிறது உதாரணம். இந்த கண்ணுக்கு பார்ப்பதற்கு வெளிச்சம் வேண்டும். ஆனால் அப்படி மட்டும் அந்த கண்ணால் பார்க்க முடியாது. நீங்கள் எந்த பொருளை தேடி எடுக்க போறீங்களோ அந்த பொருள் மீதும் அந்த வெளிச்சம் பட வேண்டும். அப்போதான் உங்கள் கண்ணால் அந்த பொருளை தேடி எடுக்க முடியும். இதுதான் உடனாக இருக்கிறதுக்கு உதாரணம். ஆகவே உடலில் உயிர் போல இறைவன் ஒன்றாக இருக்கிறாரு. கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல இறைவன் உயிருக்கு வேற இருக்கிறாரு. கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல இறைவன் உயிருக்கு உடனா இருக்கிறார். இது மூணுக்கும் ஒரே உதாரணம் என்ன சொல்றாங்க? சாணைக்கல் சொல்றாங்க. சாணைக்கல்னா இப்போ சாணைக்கல் என்பதுங்க அரக்கு, அதுல இந்த எம்சாண்டை கொட்டிடுறாங்க. எம்சாண்ட்னா அந்த பொடி பொடியா இருக்க மணலை ஒரு பள்ளமான ஒரு பாத்திரத்துல அரக்கை உருக்கி முதல்ல ஊத்திடுறாங்க. உடனே அந்த அரக்கு சூடா இருக்கும்போது கருங்கல் பொடியை அதில் கொட்டிடுறாங்க. கொஞ்ச நாள் விட்டா இந்த அரக்கும் கருங்கல் பொடியும் இறுக்கமாயிடும். அப்போ இந்த அரக்கானது இந்த கற்பொடியும் சேர்ந்து ஒன்றா இருக்குது. பார்த்தீங்கன்னா சாணக்கல்ல பார்த்தீங்கன்னா அதில் அரக்கு இருக்கு, கற்பொடியும் இருக்கு, ரெண்டும் ஒன்றா இருக்கு. ஆனாலும் நீங்க அந்த கல்லை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கல் தூள்கள் தனியாக தெரியும் உங்களுக்கு. இந்த சாணக்கல்லை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கல் தூள்கள் இருக்கு பாருங்க, அது தனியாக தெரியும் உங்களுக்கு. அப்போ சாணம் பிடிக்கக்குள்ள என்ன நடக்குது? அந்த சாணம் பிடிக்கிறவர் வேகமா அந்த சைக்கிள் பெடலை அழுத்துறாரு. இந்த சாணக்கல் வேகமாக சுத்துது. சுத்தும் போது இந்த சாணை அந்த அரக்கோட இந்த கற்பொடி சேர்ந்து இறுக்கமாக இருக்கிறதுனால தான் அந்த கத்தி அதில் கூர்மையாக்கப்படுது. இந்த அரக்கோட கற்பொடி சேர்ந்து ஒன்றாக இருந்து இறுக்கமாக இருக்கிறதுனால தான் அதை சுத்தும் போது அந்த கத்தி அதில் வச்சா சாணம் பிடிக்குது. ஆகவே அரக்கும் கற்பொடியும் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா கற்பொடி தனியாக தெரியும், அரக்கு தனியாக தெரியும். ஆனால் சாணம் பிடிக்கும் போது கற்பொடி அரக்கும் சேர்ந்து உடனாக இருந்தால் தான் உங்களுக்கு கத்தி சாணம் பிடிக்க முடியும். இதுதான் இந்த 93ஆம் பாடல்ல முக்கியமானது. இந்த ஒன்றாய் வேற உடனாக இருக்கிறத சொல்றாரு. ஆமா 94 போலாங்களா எப்படிங்க? ஒரு பாட்டு எடுக்கலாங்கய்யா. 94 எடுத்துறேன். 94 எடுத்துறேன். தண்ணி குடிங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. 94ஆம் பாடலுங்க. இறைவனை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாகும். மன்னிய வினை பலன்கள் தரும் அரண் தரணியோடு தராபதி போல தாமே மறிவிடா வடிவும் கண்ம பலன்களும் மறுமை கண்ணே. இதில் என்ன சொல்றாருங்க? 94ல் முற்பிறவைகளிலே உயிர்கள் ஈட்டிய இறைவனைக்கு ஏற்ப இந்த பிறவில நமக்கு இன்ப துன்பம் கொடுக்குறார். அதான் நம்ம செய்யும் போது என்ன நடக்குதுங்க? நல்வினை தீவினையா செய்கிறோம். நம்ம வினை செய்யும் போது நல்வினை தீவினையா செய்கிறோம். எப்படி வினையை செய்கிறோம்? எண்ணம் சொல் செயல் மூன்றாவது செய்கிறோம். மனசால ஒருத்தருக்கு நல்லது நினைச்சா அது நல்வினை, மனசால ஒருத்தருக்கு கெட்ட நினைச்சா அது தீவினை. வாயால ஒருத்தருக்கு நல்லது சொன்னா அது நல்வினை, வாயால ஒருத்தருக்கு கெட்ட சொன்னா அது தீவினை. உடலால ஒருத்தருக்கு ஒரு நல்ல உபகாரம் செஞ்சா அது நல்வினை, உடலால ஒருத்தருக்கு கெட்டது அடிச்சா தீவினை. அப்ப எண்ணம் சொல் மூன்றாலும் நம்ம வினை செய்யறோம். அது செய்யும் போது நல்வினை தீவினையா இருக்கு. அது எங்க இருக்கு? நம்ம புத்தியில இருக்கு. இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி செஞ்சது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். ஆகா, அந்த மாதிரி 10 வருஷம் முந்தி அந்த தப்பை நம்ம செஞ்சோமே அப்படின்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் ஒரு யாருக்கும் தெரியாம ஒரு தப்பை செஞ்சுடுறேன். 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு கொலை பண்ணிடுற வச்சுங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு கொலை பண்ணிடுறேன், யாருக்கு போய் தெரியல. ஆனா 2 பேருக்கு தெரியும். யாருக்கு? கொலை செஞ்சு எனக்கு தெரியும், இன்னொன்று கடவுளுக்கு தெரியும். அப்போ அந்த இது எங்க இருக்கு? நான் செய்த தீவனை எங்க இருக்குங்க? என் புத்தியில தங்கி இருக்கு. நினைச்சு பார்க்குறோம், அன்னைக்கு அப்படி செஞ்சுட்டுமே,
அன்னைக்கு அப்படி செஞ்சோம்னு நினச்சி பார்த்தா ஞாபகம் வருது. இந்த பிறவி முடிஞ்சது என்ன செய்யுதுங்க, இந்த புத்தியில் இருக்கிற இந்த நல்வினை தீவினை மாயைக்கு போயிடும். இந்த உயிர் போனது என்ன ஆகுங்க, இந்த உடலை விட்டு என்னுடைய உடலை விட்டு என் உயிர் போனதும் என் உடல் அழிஞ்சிடும், கருவிகள் போயிடும், எல்லாமே போயிடும். அப்போ அந்த புத்தியில் இருந்த நல்வினை தீவினை என்ற ரெண்டும் புண்ணிய பாவமாக மாறி, நல்வினை புண்ணியமாக மாறும், தீவினை பாவமாக மாறி மாயையில் கிடக்கும். அப்போ தான் அதுக்கு பேர் சஞ்சிதன்றாங்க. செய்யும்போது ஆகாமியம், அது மாயையில் கிடக்கும்போது சஞ்சிதம். இதை பார்த்து தான் அடுத்த பிரிவில் நமக்கு இன்ப துன்பமாக அமைக்கிறார் இறைவன். நல்லது செஞ்சிருந்தால் அதுக்கு ஏற்ப இன்பங்களையும், கெட்டது செஞ்சால் அதுக்கு ஏற்ப துன்பங்களையும் அடுத்த பிரிவில் நம்ம கொடுக்குறார். அப்போ இந்த பிரிவில் செய்யும்போது ஆகாமியம், நல்வினை தீவினை, எண்ணம் சொல் செயல் மூன்றாவது செய்கிறோம். அது நம்ம புத்தியில் தங்கியிருக்கு. நம்ம இந்த உயிரானது உடலை விட்டு போனதும் கருவிகள்லாம் போயிடும். அப்போ இந்த புத்தியில் இருக்க இந்த நல்வினை தீவினை புண்ணிய பாவமாக மாறி மாயையிலே போய் கிடக்கும். அப்போ அதுக்கு பேர் சஞ்சிதம். சஞ்சிதம்னா மூட்டைன்னு பேர், ஒரு பெரிய மூட்டைன்னு அர்த்தம். அதிலிருந்து அடுத்த பிறவிக்கு அந்த பிறவியில் நம்ம எவ்வளோ வினை கொடுத்தா நம்ம தாங்குவோமோ, எவ்வளோ வினையை கொடுத்தா நம்ம பக்கம் அடைய முடியும், அந்த அளவுக்கு சஞ்சீதத்துலேருந்து வினையை எடுத்து பிராரத்தமாக கொடுக்குறார். பிராரத்தம்னா தலை விதின்றோம், ஊழுன்றோம். ஆகவே இந்த வினை ஈட்டுகிற உயிர்கள் என்ன செய்து தொடர்ந்து இவ்வுலகத்தில் பிறந்து இறந்து வந்துக்கினே இருக்கு. ஒரு பிறப்பு எடுக்கிறோம், அந்த பிறவியில் கொஞ்சம் வினைகள் செய்கிறோம், அது சஞ்சிதமாக மாறுது, அதை கொண்டு அடுத்த பிறவி தராரு. இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், வினையின் பயன்களை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கினே இருக்கும். இதுக்கு என்ன சொல்கிறார், உதாரணம் மருத்துவர் போலன்றார். இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட ஒரு உடல் நோய்க்கு போகிறோம், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நோய்க்கு ஏற்ப மருந்து தரார். நீங்கள் தலைவலின்னு போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனாக பண்ணுவார். தலைவலி ஒத்த தலைவலின்னு போகிறீங்க டாக்டர்கிட்ட, அப்போது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த ஒத்த தலைவலியை போக்குறதுக்கு என்ன மருந்தோ அதை கொடுப்பார். மாறாக உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண மாட்டார். அது மாதிரி டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன நோய்க்கு போகிறீங்களோ அந்த நோய்க்கு ஏற்ப மருத்துவர் உங்களுக்கு வைத்தியம் செய்வார். அதே வைத்தியர்கிட்ட இன்னொருத்தர் வருவார், வயிற்று வலின்னு வருவார், அல்லது அப்பண்டிக்ஸ்னு வருவார். அப்போ அவருக்கு என்ன செய்யணும், அவர் உடனே உங்களுக்கு தலைவலி கொடுக்குற மாத்திரை கொடுத்தா அது சரியாகாது. அப்பண்டிக்ஸ்னா குடல் வால், அது உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகும், அதோட வெடிச்சிடும். அப்போது உங்களுக்கு ஒத்த தலைவலி போகிறீங்க, தலைவலிக்குள்ள மருந்து தராரு. ஆனால் அடுத்த பேஷண்ட்டு வயிற்று வலி, வயிறு உயிர் போது வலின்றாரு. அவருக்கு உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, உங்கள் மருந்தை தர்றதில்ல, உடனே அவர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பிச்சு போய் வயிற்றை கிழிச்சு ஆப்ரேட் பண்ணுறாரு. இதான் மருத்துவர் செய்கிறார், வைத்தியம் தான் செய்கிறாரு. ஆனால் அவரிடம் வரும் நோயாளிகளின் நோய்க்கு ஏற்ப மருத்துவர் வெவ்வேறு விதங்களிலே மருத்துவம் செய்கிறாரு. அதுபோல இறைவனும் நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப, நல்வினைகளுக்கு ஏற்ப நல்லதை கொடுக்குறாரு, தீவினைகளுக்கு ஏற்ப தீயதை கொடுக்குறாரு. இன்னொன்று சொல்றார், மன்னனை போலன்றார். சிவபெருமான் மருத்துவனை போலவும் ஒரு மன்னனை போலவும். அரசர் என்ன பண்றாருங்க, ஒரு தண்டனை கொடுக்குறாருன்னா அந்த தண்டனையே ஒருத்த குற்றம் செஞ்சா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறார். ஒரு புலவர் அரசரை புகழ்ந்து பாடினால் அவருக்கு பரிசு கொடுக்குறார். ஆனால் அரசரை செய்கிறார், தூக்கு தண்டனை கொடுக்கறது அரசராக போய் தூக்கில் போடுறார், அல்லது அவரே பொண்ணை கொடுக்குறாரா? தூக்கு தண்டனை கொடுத்தா அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கான், அவன் கொண்டு போய் தூக்கில் போடுறான். பொருள் பரிசு கொடுக்கணும்னா அங்கே ஒருத்தரை கை காட்டுறாரு, அவங்க கொண்டாந்து பொருளை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு அரசர், தரணினா நோயை தீர்க்கும் மருத்துவர், தராபதினா தரைக்கு அதிபதியான அரசர், தராபதினா தரைக்கு அதிபதியான அரசர். அவர் என்ன பண்ணுறார், தன்னிடம் வரும் நபர்களுக்கு ஏற்ப அவர் நல்லதாக கட்டதாக செய்கிறார். ஒரு கொலை குற்றவாளி ஆயிஷாந்து அவர்கிட்ட நீதி கேட்கும்போது அவனை உடனே தூக்கில் போடுன்னு சொல்கிறார். ரெண்டு புலவர்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த அரசரை புகழ்ந்து பாடினா அவங்களுக்கு பொருளை கொடுக்குன்றார். அப்போது மருத்துவர் அதே மாதிரி தான், ஒரே மருத்துவர் தான். ஆனால் அவர் மருந்து கொடுக்கறது தன்னிடம் வரும் நோயாளிகளின் நோய்க்கு ஏற்ப
வெவ்வேறு மருந்தை கொடுக்குறார். அரசர் குடிமக்கள் செய்கிறோம் நல்லது கெட்ட ஏற்ப தண்டனையோ அல்லது பரிசுகளோ கொடுக்குறார். அதுபோன்று இறைவனும் நம்ம செய்கிற இறைவினைகளுக்கு ஏற்ப முற்பிறவிகள் செய்த 2 வினைகளுக்கு ஏற்ப இன்பமோ துன்பமோ அடுத்த பிறவில நமக்கு கொடுக்கிறாரு. அப்போதான் அடுத்த பிறவில வினை ஈட்டுக்கிறோம். இப்படியே ஒரு மருத்துவரை போலவும் ஒரு அரசரை போலவும் இறைவன் உயிர்களுக்கு இறைவனையை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு பிறவிலும் வினையை கூட்டுறாரு, கொஞ்சம் அனுபவிக்கிறோம், அடுத்த வினையை சேர்க்கிறோம், அடுத்த பிறவி கொடுக்குறார். இப்படியே போய் சொல்றார். ஆகவே அரசர் எப்படி நல்லது செஞ்சா பரிசீலிக்கிறார், கெட்டது செஞ்சா தூக்கு தண்டனை கொடுக்குறார். மருத்துவர் கடுமையான நோயினா வைத்து அறுக்கிறார், சாதாரண நோயினா ஒரு மருந்து மாத்திரை கொடுத்துட்றார். அதுபோல் தான் இறைவனும் நம்ம நல்வினை செஞ்சால் அதுக்கேற்ப நல்லதை அடுத்த பிரிவில் கொடுக்குறார், தீவனை செஞ்சால் அதுக்கேற்ப கெட்டதை அடுத்த பிரிவில் கொடுக்குறார் என்பதாக சொல்லி இப்போ 4 பாட்டு தான் முடிச்சிருக்கோம். 91, 98. ஏன்னா இந்த அத்வைதம் நம்ம ஏன் நம்ம இவ்வளோ விரிவாக பார்த்தோம்னா இது முக்கியமான எப்படி சர்க்காரியவாதம் முக்கியமான அடிப்படையோ சைவ சித்தாந்தத்துக்கு, அது மாதிரி இந்த அத்வைதம் என்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. இறைவன் உயிரோடு ஒன்றாக இருக்கிறார், வேறாக இருக்கிறார், உடனாக இருக்கிறார். ஆகவே அதனால கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். ஆகவே தான் நம்ம 4 பாடலாம் முடித்தோம் நம்ம இன்னைக்கு. அது மீதி 95லேருந்து நம்ம 22ஆம் தேதி 2 ஜூலையில் பார்க்க இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா சொல்லுங்க, மிக அருமைங்கய்யா, சொல்லுங்க. ரொம்ப அருமை. உதாரணத்தோட கொடுத்து ஒவ்வொரு பாடலையும் நீங்க விளக்கம் எடுத்தது எங்களுக்கு என்னன்னா, நீங்க இந்த பதிவு போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க. அது 93வது பாடலுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. ஒப்புமே நிறைய எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அழகா நீங்க அந்த பதம் போட்டு உரையும் போட்டு விளக்கமும் முதல்ல தலைப்பையும் கொடுத்து விளக்கமும் கொடுத்து என்ன அழகா அந்த பாட்டெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாமே பெருமாள் திருவருள். நான் கூட உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு, ஆனா நீங்க எனக்கு நேர்முகப்போட இது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் எப்போ காத்துட்டு இருக்கேன். இல்லைங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே எனக்கு போன் பண்ணி நிறைய சொன்னாங்க, ஐயாவுக்கு நம்ம என்னமா செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. ஏமா இதெல்லாம் உங்களை கொடுத்து பாராட்டுறது கிடையாது, நீங்க கருத்தை உணருங்க. ஆமா, நீங்க வகுப்புக்கு இந்த கருத்தை உணர்ந்து நீங்க எழுதலனாலும் பரவாயில்ல, காதாலாவது கேட்டு அந்த பயன் பெறுங்க. ஆனா அவருக்கு ஒரு முதலாம் செய்யணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க அதான் சொன்ன, இந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டு ஒரு வயதுல வேற பெரியவங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கோசரம் எடுத்து ஒவ்வொரு பாடல் மூலியமா நீங்க விளக்கம் கொடுக்குறது பார்த்தா அப்பப்பா உங்களுக்கு பாராட்டத்துக்கு வார்த்தையே இல்லைங்கய்யா. எனக்கு பெரிய பாக்கியமா இந்த வாய்ப்பு என்னுடைய பெரிய பாக்கியம் லைஃப்ல. ஏன்னா அடுத்த வாரம் எப்போ வரும்னு இன்னைக்கே ஆரம்பிச்சிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ உத்வேகமா இருக்கு. ரொம்ப சிறப்புங்க. அதெல்லாம் அத்வைதத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அத்வைதம்னா எப்படி இருக்கும், பெருமான் நம்மளோட எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அழகா சொன்னீங்க. 92வது பாடலும் ரொம்ப சிறப்பு. இறைவன் ஒருவனே எல்லா வீடும் கலந்து உடனாடி இருப்பதற்காக அந்த பாடலுடைய விளக்கமும் அருமைங்கய்யா. 93வது பாடல் ரொம்ப சிறப்புங்கய்யா, அருமை அருமை. எல்லாருக்கும் அதாவது நம்ம ஒரு இருட்டறையில இருப்போம், ஒரு பொருளை காணோம், அது கண்ணும் ஒரு பார்வை வேணும், அந்த கண்ணுக்கு ஒளி இருந்தாதான் அந்த பொருளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஊமையோட முடிச்சிருவோம். ஆனா சொன்னீங்க பாருங்க, அந்த இருட்டாதான் இருக்கும், சின்ன 5 வாட்ஸ் பல்பு போட்டுப்போம், அந்த பொருளை பார்க்க முடியாது, ஆனாலும் கொஞ்சம் பெரிய ஒளி வந்திருப்பாடு நம்ம அந்த கண்ணால் அதை பார்க்க முடியுன்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஊமையெல்லாம் கூட அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நன்றி, நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்றடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க ஐயா. வான்மிகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்னித்தடியார் திருவுடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. யாருக்காவது உங்களுக்கு சொல்லணும்னு கருத்து இருந்தா சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். சந்தேகத்துக்கு இடம் இல்லாம மாதிரிதான் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு விளக்கமா நம்ம எழுதுறதுனால நமக்கு புரிஞ்சுது எல்லாமே. அப்படின்னு அப்படியே இதை பார்த்தா நான் சொல்லுவேன் இல்லையா, இதுல இருக்கிறத அப்படியே நான் அப்பா ஐயா சொல்றதுல நான் உணர்ந்துட்டேன், அப்படியே இதுல பார்த்து அப்படியே காப்பிடுதான் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லலாம். ஷாருமதி அம்மா வாருங்களம்மா. அம்மா சிவாய நம்மம்மா. வணக்கம். சிவாய நம்ம ஐயா கோமயம் ஐயா பேராசிரியர் ஐயா வாருங்க. அவர்களை வணங்கிக் கொள்கிறேன்.